நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் இந்த தருணத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜ், நெல்லை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். அதே போல நெல்லை மண்டலத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று அறியப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது பற்றியும் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், கண்டிப்பா நம்ம பார்க்கக்கூடியது நெல்லை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 10 சட்டமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்தமாக 2931 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த வாக்குச்சாவடிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் சொல்லி 287 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அந்த வாக்குச்சாவடிகளுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் 3 கட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இங்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு மட்டும் இல்லாது வரவேற்பு கூட அந்த எந்த அளவுக்கு கொடுக்கலாம், அதாவது ஒரு திருவிழா கோலமா தான் இந்த தேர்தலுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். வருபவர்களுக்கு அந்த இங்க இருக்க வரவேற்பு முதல் பார்க்கலாம். வரவேற்பு, அதே போல அவங்களை வாக்காளர்களை ஆர்வத்தோடு வாக்களிக்க தூண்டுவதற்கான ஏற்பாடுகள் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு. அதே போல வாக்களிப்பு வருபவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கூட கொடுக்கப்படுகிறது. அதே போல இங்கு தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்றால் என்ன, அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்ன அம்சங்கள் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு இந்த தேர்தல் அலுவலர் திரு விவேகானந்தன் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த வாக்குப்பதிவு மாதிரி வாக்குப்பதிவு நடக்க போது இதை பத்தி சொல்லுங்க. மாதிரி வாக்குப்பதிவு ஏற்கனவே வாக்காளர்கள், அதாவது கேண்டிடேட்டோட முகவர்கள் முன்னாடி ஏற்கனவே எந்தவித ஓட்டுகளும் முன்னால் பதிவுப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அதன் பின்னர் அந்த முகவர்கள் மூலம் வாக்குகளை பேலட் யூனிட்டில் பதிவு செய்து அதன் பின்னர் தற்காலிகமாக இந்த மாக்போல், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு முடிவு கொண்டு க்ளோஸ் பட்டனை அமைத்தி முடித்த பின்னர் அவர்கள் முன்னிலையில் ரிசல்ட் பட்டனை அமைத்தி அவர்கள் எந்தெந்த இவர்களுக்கு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு பதிவு செய்யப்பட்டவர்களை அதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் முன்னிலையில் மீண்டும் கிளியர் பட்டனை அமைத்தி எல்லாருக்கும் எத்தனை கேண்டிடேட்டு ஓட்டுகள் 0 அப்படிங்கிற மாதிரி ஓட்டுகள் மொத்த ஓட்டுகள் 0 என்றதும் ஒவ்வொரு கேண்டிடேட் வைஸாக 000 என்று காட்டி இறுதியில் எண்டுங்கிற வரையிலும் அவர்கள் முன்னிலையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த ரிசல்ட் செக்ஷனில் அவர்கள் முன்னிலையில் இந்த கிரீன் சீலில் அவர்களிடம் கையொப்பமிட்டு சீல் வைத்து பின்னர் இந்த ரிசல்ட் செக்ஷனையும் சீல் வைத்து விட்டு அப்புறமேல ABCD சீலுங்கிறதை அவங்க முன்னிலையில் ஸ்ட்ரிப் சீலுங்கிற வைத்துவிட்டு அப்புறமேல இந்த சீலையும் இதிலையும் ஒரு சீல் வைத்துவிட்டு ABCD சீலுங்கிறதையும் அவர்கள் முன்னிலையில் வைத்துவிட்டு சரியாக 7 மணி அளவில் உண்மையான வாக்குப்பதிவு ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த வர்றவங்களுக்கு இப்போ வரவேற்பு ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. வேற என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அவங்க ஆர்வத்தோடு வாக்களிக்கிறது? அதாவது பொதுமக்களிடத்திலே விழிப்புணர்வை ஓட்டுகளை மக்கள் தானாகவே வந்து ஓட்டுகளை 100% ஓட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நோக்கத்தை கருத்தில் கொண்டு இது மாதிரி ஒரு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணால் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பேலட்டு 3வது PO3 அந்த டோக்கனை கொண்டு கொடுத்த முன்னாடி அவர்களுக்கு இனிப்புகளை கொடுத்து அனுப்பி வைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தோம். கணேஷ், இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கணும், அதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இந்த 2931 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய 287 வாக்குச்சாவடிகளை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல வெப் கேமரா என்பது 862 வாக்குச்சாவடிகள் செய்யப்பட்டிருக்கு. அது இங்கே பார்க்கலாம். இதே போல 862 வாக்குச்சாவடிகள், அதாவது 287 பதற்றமான வாக்குச்சாவடிகள் மட்டுமில்லாது ஒட்டுமொத்தமாக ஒரு 862 வாக்குச்சாவடிகள் இங்கு வீடியோ மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. அதனை பொதுமக்களும் இணையதளம் மூலமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது இந்த முறை ஏற்பாடு செய்திருக்கிறது. கணேஷ், தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கணேஷ்.